This sermon, Does God Ever Change His Mind About His Word, was delivered on Sunday evening, April 18th, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் ஜெபகூடாரத்தில் Does God ever change his mind about his word? தேவன் தமது வார்த்தையை குறித்த தமது சிந்தனையை எப்போதாவது மாற்றுகிறாரா என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Here we find out that Balaam went down there and he began to teach the people, and he had an error, and he run in the way of Balaam. How that he did, and taught Balak, and the children of Israel committed adultery. பிலேயாம் அங்கு சென்று ஜனங்களுக்கு போதிக்க துவங்கினான் என்றும் அவன் ஒரு பிழையை உடையவனாய் இருந்தான் என்றும் இங்கே நாம் கண்டறிகிறோம். அவன் பிலேயாமின் வழியில் ஓடினான். அவன் எப்படி செய்தான்? பாலாக்குக்கு கற்பித்தான். இஸ்ரவேல் புத்திரர் விபச்சாரம் செய்தனர். And a plague struck the nation of Israel, the people, and thousands of them died in one day. ஒரு வாதை இஸ்ரவேல் தேசத்தையும் ஜனங்களையும் தாக்கினது. அவர்களில் ஆயிரக்கணக்கானோர் ஒரே நாளில் மரித்தனர். And while they were all there before the altar of God praying, here come an Israelite man with a Midianite woman, a denominational woman, and went into the tent. அவர்கள் எல்லோரும் அங்கே தேவனுடைய பலிபீடத்திற்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கையில் ஒரு இஸ்ரவேலிய மனிதன் ஒரு மீதியானிய ஸ்திரியோடு இங்கு வந்து ஒரு ஸ்தாபன ஸ்திரியோடு கூடாரத்திற்குள் சென்றான். The priest son walked around and took a javelin and killed them both. And that stayed God's wrath. You know that's a scripture, is that right? See? அப்பொழுது ஆசாரியனுடைய மகன் அங்கு நடந்து சென்று ஒரு ஈட்டியை எடுத்து அவர்கள் இருவரையும் கொன்றான். அது தேவனுடைய கோபாக்கினையை நீக்கியது. அது வேதவாக்கியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது சரியா? பார்த்தீர்களா? Well, what happened? Balaam. He succeeded in weakening Israel. What did he do? He weakened their camp. God let him go and weaken their camp, and it polluted the whole camp. ஆனால் என்ன நடந்தது? பிலேயாம் அவன் இஸ்ரவேலை பலவீனப்படுத்துவதில் வெற்றி பெற்றான். அவன் என்ன செய்தான்? அவன் அவர்களுடைய பாளையத்தை பலவீனப்படுத்தினான். அவன் சென்று அவர்களுடைய பாளையத்தை பலவீனப்படுத்த தேவன் அனுமதித்தார். அது முழு பாளையத்தையும் மாசுபடுத்தியது. And when some doctrine starts, it's not the Bible truth, it pollutes the whole camp. Somebody raised up with a different idea like core and say, well, this, that, and the other, I got a different idea. It pollutes the whole camp. And that's what done the whole church camp today. That's right. ஏதோ வேத சத்தியம் அல்லாத ஒரு உபதேசம் துவங்கும் போது அது முழு பாளையத்தையும் மாசுபடுத்துகிறது. கோராகை போல ஒரு வித்தியாசமான கருத்துடன் ஒருவர் எழும்பி, பாருங்கள், இது அது மற்றது, நான் ஒரு வித்தியாசமான கருத்தை கொண்டிருந்தேன் என்கிறார். அது முழு பாளையத்தையும் மாசுபடுத்துகிறது. அதுதான் இன்றைக்கு முழு சபை பாளையத்திற்கும் செய்யப்பட்டுள்ளது. அது உண்மை. Teaching as he did, weakening the whole camp for Kadesh Barnea, the word showdown. When they got to Kadesh Barnea, then the weakening of the camp, they come back and what right after. அவன் போதித்தது போன்றே காதேஸ் பர்னியாவுக்கான முழு பாளையத்தையும் பலவீனப்படுத்தினான். வார்த்தை பலப்பரீட்சை. அவர்கள் காதேஸ் பர்னியாவிற்கு வந்தபோது அதன் பின்னர் பாளையத்தில் பலவீனம் ஏற்பட்டது. அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அவர்கள் உடனே சென்று விட்டார்கள். Remember, they'd eat angels' food. They had the word of God every night, made manifest, and they eat the food. They drink from the rock. They did all, seen the miracles. They watched Moses and seen his words, see his prophecies, everything. அவர்கள் தேவ தூதர்களின் ஆகாரத்தை புசித்தனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் ஒவ்வொரு இரவும் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையை உடையவர்களாய் இருந்தனர். அவர்கள் அந்த ஆகாரத்தை புசிக்கின்றனர். அவர்கள் கண்மலையிலிருந்து குடிக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் செய்து அற்புதங்களை கண்டனர். அவர்கள் மோசேயை கவனித்து அவனுடைய வார்த்தையை கண்டனர். அவனுடைய தீர்க்க தரிசனங்கள் யாவற்றையும் கண்டனர். And then finally, when they listened to this false teacher come in among them and teach wrong, he weakened the camp and prospered by it. அதன் பின்னர் முடிவிலே அவர்கள் இந்த கள்ள போதகருக்கு செவி கொடுத்து அவர்கள் மத்தியில் வந்து தவறான போதகத்தை போதித்த போது அவன் அந்த பாளையத்தை பலவீனப்படுத்தி அதன் மூலம் செழிப்படைந்தான். He might have built $1 million buildings. He might have had great denominations. He might have added thousands times thousands and done great works and mighty works and was a prophet. That's all right, but as long as it's not with the word of God, you better stay away from it. Amen. அவன் $10 லட்சம் செலவில் கட்டடங்களை கட்டியிருக்கலாம். அவன் பெரிய ஸ்தாபனங்களை உடையவனாய் இருந்திருக்கலாம்.
அவன் 1000 பேர்களை கூட்டி மகத்தான கிரியைகளையும் வல்லமையான கிரியைகளையும் செய்து ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்திருக்கலாம். அதெல்லாம் சரிதான். ஆனால் அது தேவனுடைய வார்த்தையோடு இல்லாத வரையில் நீங்கள் அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது. God don't change his mind. Stay right with his word, because that's what's going to come out in the end. The word by word. Whosoever shall take one word away from it or add one word to it, it's got to stay that word. தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றுகிறதில்லை. அவருடைய வார்த்தையோடு சரியாக நிலைத்திருங்கள். ஏனென்றால் அதுதான் முடிவில் வார்த்தைக்கு வார்த்தை வெளிவரப் போகிறது. ஒருவன் அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் அந்த வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும். Now listen, closer now. When the word test came, when they went over and seen the opposition so great, the greatest opposition they've ever seen, the Amalekites was 10 times their size. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். வார்த்தை சோதனை வந்தபோது அவர்கள் அங்கு சென்று மிகப்பெரிய எதிர்ப்பை கண்டபோது அவர்கள் கண்டிராத மிகப்பெரிய எதிர்ப்பு. அமலேக்கியர்கள் அவர்களுடைய உருவத்தில் 10 மடங்கு பெரிதாக இருந்தனர். We look like grasshoppers. Their fences are, their cities are so walled they can run a chariot race around it, 2 chariots as hard as they can go around the walls. See, of their cities. While their spears are way out there long, and their giants, while we look like grasshoppers, we can't do it. அவர்கள் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல காணப்படுகிறோம். அவர்களுடைய வேலிகள் அல்லது அவர்களுடைய நகரங்கள் அவைகளை சுற்றி ஒரு ரத பந்தயத்தை நடத்தும் அளவிற்கு சுவர்களால் சூழப்பட்டிருக்கின்றன. 2 ரதங்கள் அவைகள் ஓடும் அளவிற்கு சுவர்கள் இருந்தன. பாருங்கள், அவர்களுடைய நகரங்களை சுற்றிலும் இருந்தன. ஏன்? அவர்களுடைய ஈட்டிகள் நீளமாக இருக்கின்றன. அவைகள் நீளமாக இருக்கின்றன. அவர்கள் ராட்சதர்களாய் இருக்கிறார்கள். ஏன்? நாம் வெட்டுக்கிளிகளைப் போல காணப்படுகிறோம். நம்மால் அதை செய்ய முடியாது என்றனர். And 2 men stood on that word. Yes. Caleb and Joshua said, "Wait a minute. Amen. You 2 million people, shut up just a minute. Hallelujah. We are more than able to do it. Hallelujah. We are more than a match for them." Yes. 2 புருஷர்கள் அந்த வார்த்தையின் பேரில் நின்றார்கள். காலேப், யோசுவா. ஒரு நிமிடம் பொறுங்கள். 20 லட்சம் ஜனங்களாகி நீங்கள் ஒரு நிமிடம் வாயை மூடுங்கள். நாம் அதை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள், நாம் அவர்களை விட வல்லமையானவர்களாய் இருக்கிறோம். What was they based on? God said, "I've given you the land. It's yours." There they stood. But the people had got married off amongst other things and all kinds of creeds and rituals among them. அவர்கள் எதை அடிப்படையாக கொண்டிருந்தனர்? தேவன், நான் உங்களுக்கு தேசத்தை கொடுத்திருக்கிறேன், அது உங்களுடையது என்றார். அவர்கள் அங்கே நின்றனர். ஆனால் ஜனங்களோ மற்ற காரியங்களுக்கு மத்தியில் விவாகம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு மத்தியில் எல்லா விதமான கோட்பாடுகளும் மற்றும் சடங்குகளும் உடையவர்களாய் இருக்க. They just winky, wishy-washy, didn't know which way to turn and what to do. That's right. There come the word test. அவர்கள் பலவீனமானவர்களாகவும் சாரமற்றவர்களாகவும் எந்த வழியாய் திரும்ப வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் அறியாதவர்களாய் இருந்தனர். அது உண்மை. வார்த்தை சோதனை வந்தது. Yet he grants you permission for to permit your will, permits the will, knowing that what's in your heart, he knows it. இருப்பினும் அவர் உங்களுக்கு செய்யும்படியாக அனுமதி வழங்குகிறார். உங்கள் விருப்பத்தை அனுமதிக்கிறார். ஒரு அனுமதிக்கும் சித்தம் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது அதை அறிந்து அது அவருக்கு தெரியும். You say, "Oh, Brother Branham, I do so and so, it don't bother me. God blesses me every day. I sing in the Spirit, I dance in the Spirit, He'll permit it. Go ahead." That's right. But what are you going to do? நீங்கள் பாருங்கள், சகோதரன் பிரணாம், நான் என்னதை செய்கிறேன், அது என்னை தொல்லைப்படுத்துகிறது இல்லை. தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் ஆவியில் பாடுகிறேன், நான் ஆவியில் நடனமாடுகிறேன். நான் அவரதை அனுமதிப்பார். தொடர்ந்து செல்லுங்கள், அது உண்மை. ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? I wear shorts, I do this, it don't bother me. I know my faith is in Christ, not in what I wear. நான் குட்டை கால் சட்டை அணிகிறேன், நான் இதை செய்கிறேன், அது என்னை தொல்லைப்படுத்துகிறது இல்லை. என்னுடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நான் என்ன உடுத்துகிறேன் என்பதில் அல்ல. But the Bible said there is something to it. What you do, you'll make a stumbling block like Balaam did before every one of the other women. What do you do to your young girls? ஆனால் அதற்கு ஏதோ ஒன்று உண்டு என்று வேதம் கூறியுள்ளது. பார்த்தீர்களா? நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிலேயாம் செய்தது போல மற்ற ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கு முன்பாக நீங்கள் ஒரு இடர்லை உண்டாக்குவீர்கள். உங்களுடைய வாலிப பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? You'll have a bunch of Rickettas. That's exactly right. A bunch of little painted up Jezebels. See? நீங்கள் ஒரு கூட்ட ஒழுங்கினமான நவராகியக்காரர்களை, அது முற்றிலும் உண்மை, ஒரு கூட்ட வர்ணம் தீட்டப்பட்ட எசபேல்களையே உடையவர்களாக இருப்பீர்கள். பார்த்தீர்களா? But God will prosper. Well, He blesses me. I don't doubt that. He blessed Balaam too. See? Certainly He will. You're walking in His permissive will, not His perfect will. God doesn't change His mind because He blesses you.
ஆனால் தேவன் உங்களை செழிக்க செய்வார். ஏன்? அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் அதை சந்தேகிக்கவில்லை. அவர் பிலேயாமையும் கூட ஆசீர்வதித்தார். பார்த்தீர்களா? நிச்சயமாகவே அவர் செய்வார். நீங்கள் அவருடைய அனுமதிக்கும் சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி அல்ல. தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றுகிறதில்லை. ஏனென்றால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். He blessed Israel right out there for 40 years. What did they do? Married wives, raised families, kissed the children, paid their tithes, lived right out there, and God blessed them in the wilderness. Fed them with the manna, on and on. அவர் இஸ்ரவேலரை 40 வருடங்களாக ஆசீர்வதித்தார். அவர்கள் என்ன செய்தனர்? விவாகமான மனைவிகள் குடும்பங்களை வளர்த்து பிள்ளைகளை முத்தமிட்டு தங்களுடைய தசமபாகங்களை செலுத்தி அங்கேயே வாழ்ந்தனர். தேவன் அவர்களை வனாந்திரத்தில் ஆசீர்வதித்து தொடர்ந்து மன்னாவினால் போஷித்தார். And every one of them perished because they never kept his original will, his word. They took his permissive way. அவர்கள் ஒவ்வொருவரும் அழிந்து போயினர். ஏனென்றால் அவர்கள் அவருடைய மூல அனுமதிக்கும் அவருடைய மூல சித்தத்தை அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் அவருடைய அனுமதிக்கும் வழியை ஏற்றுக்கொண்டனர். Go ahead. But you remember when they left Kadesh, they never journeyed any farther. They just went around and around the wilderness. Or they could have been out in 2 days after that. They'd been in the promised land. They journeyed 40 years and every one of them died. But Joshua and Caleb, the ones that stayed on the original word. தொடர்ந்து செல்லுங்கள். ஆனால் அவர்கள் காதேசை விட்டு சென்றபோது அவர்கள் அதிக தூரம் பிரயாணம் செய்யவே இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் வனாந்திரத்தில் சுற்றி சுற்றி திரிந்தனர். அங்கே அவர்கள் வெளியே வந்திருக்க கூடும். அதற்கு பிறகு 2 நாட்களில் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருந்திருக்க முடியும். அவர்கள் 40 ஆண்டுகள் பிரயாணம் செய்தனர். மூல வார்த்தையில் தரித்திருந்த யோசுவாவும் காலேபும் தவிர அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தனர். Oh God, help us. God don't change his will. He don't change his mind. But he'll bless you. ஓ தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். தேவன் தம்முடைய சித்தத்தை மாற்றுகிறதில்லை. அவர் தம்முடைய சிந்தையை மாற்றுகிறதில்லை. ஆனால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Sure, he blessed Balaam. And what did he do down there? He polluted the whole camp. See, you have to stay on what he said. He never changed his original plan. நிச்சயமாகவே அவர் பிலேயாமை ஆசீர்வதித்தார். அவன் அங்கே கீழே என்ன செய்தான்? அவன் முழு பாளையத்தையும் மாசுபடுத்தினான். பாருங்கள், அவர் என்ன கூறினார் என்பதன் பேரில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவர் தம்முடைய மூல திட்டத்தை ஒருபோதும் மாற்றவில்லை. Now look at the Balaams today in the field, would you? Just look around. Prospering, speaking in tongues, sure. Using God's gift to gain everything, sure. இப்பொழுது நீங்கள் இன்றைக்கு களத்தில் உள்ள பிலேயாம்களை பாருங்கள். அப்படியே சுற்றுமுற்றும் பாருங்கள். செழித்தோங்குதல், அந்நிய பாஷைகளில் பேசுதல், நிச்சயமாக தேவனுடைய வரத்தை ஆதாயப்படுத்த உபயோகித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்றனர். நிச்சயமாகவே. But it defiles the whole church of God with their corrupt teaching. Right. ஆனால் அது தங்களுடைய கரைபடிந்த போதகத்தினால் முழு தேவனுடைய சபையையும் கரைபடுத்துகிறது. அது உண்மை. One said to me, he said, "What you doing this for? What you doing that for?" ஒருவர் என்னிடத்தில் கூறினார், அவர், நீர் எதற்காக இதை செய்கிறீர், நீர் எதற்காக அதை செய்கிறீர் என்று கேட்டார். I said, "Don't you believe it? That's the truth." நான், அது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லையா என்று கேட்டேன். Oh yes, but he said, "You know what? That's not your business. You're to pray for the sick. They believe you to be a prophet. Well, you could teach them women how to, and that man how to do this, that." ஓ ஆம், ஆனால் அவர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுடைய வேலை அல்ல. நீங்கள் வியாதியஸ்தற்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் உங்களை ஒரு தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறார்கள். ஏன்? நீர் பெண்களுக்கு எப்படி கற்பிக்க வேண்டும் என்றும் ஆண்களுக்கு இதை அதை மற்றதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் போதிக்க கூடாது என்றார். How can you teach them algebra when they won't even learn their ABCs? How can you teach them them things when they won't even take the primer? See? You've got to come back and start where you began or where you left off and take every word of God. அவர்கள் தங்களுடைய மொழியின் முதல் எழுத்துக்களை கூட கற்றுக்கொள்ளாது இருக்கும் போது நீங்கள் எப்படி அவர்களுக்கு இயற்கணிதத்தை கற்பிக்க முடியும்? அவர்கள் தங்களுடைய தொடக்க பாடத்தையே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது நீர் எப்படி அவர்களுக்கு அந்த காரியங்களை கற்பிக்க முடியும்? பார்த்தீர்களா? நீங்கள் திரும்பி வந்து நீங்கள் எங்கிருந்து துவங்கினீர்களோ அல்லது நீங்கள் எங்கே விட்டீர்களோ அங்கேயே துவங்கி தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். Just look at it in the fields today. As Balaam married into God's church a harlot, married the harlot into God's church. அதை இன்றைக்கு களங்களில் பாருங்கள். பிலேயாம் தேவனுடைய சபையில் ஒரு வேசியை விவாகம் செய்து கொண்டது போல வேசியை தேவனுடைய சபையில் விவாகம் செய்து கொண்டான். So is
These false teachers today trying to tell you they're going to marry every one of these organizations and these people into the old harlot of Revelation 17. இன்றைக்கு இந்த கள்ள போதகர்களும் அவ்வாறே உங்களுக்கு கூற முயற்சிக்கின்றனர். அவர்கள் இந்த ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் மற்றும் இந்த ஜனங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷ 17ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த பழைய வேசியை மணக்கப் போகிறார்கள். Their Balaam doctrine, going around today and say we're just the same, we're all Christians and priests and popes and whatever more, all compromising into the... இன்றைக்கு அவர்களுடைய பிலேயாம் உபதேசம் சுற்றி போய் நாங்கள் அப்படியே இருக்கிறோம், நாம் யாவரும் கிறிஸ்தவர்கள் என்கின்றனர். பாதிரிமார்களும் போப்பாண்டவர்களும் இன்னும் யாவரும் ஒப்புரவாகி இதை செய்கின்றனர். The preacher said, even I know a Pentecostal preacher, all of them started now giving around kosher, which means estrus, the moon god, a kosher wafer, says shut your eyes and take it. It hurts your conscience. பிரசங்கியார் கூறினார், எனக்கும் கூட ஒரு பெந்தேகோஸ்தே பிரசங்கியாரை தெரியும். அவர்கள் எல்லோருமே இப்பொழுது ஒரு வட்டமான கோஷர் அப்பத்தை கொடுக்க துவங்கினர். அதாவது அஸ்தரோத், சந்திரன் போன்ற தெய்வம் என்று பொருள்படுகிறது. ஒரு கோஷர் அப்பம். உங்களுடைய மனசாட்சியை புண்படுத்தினால் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றனர். Shut your eyes. A round wafer, what does it mean? We are taking a broken body. Jesus Christ broken. Not a round moon god, estrus, who Mary took the place of. உங்களுடைய கண்களை மூடுவீர்களா? ஒரு வட்ட வடிவ அப்பம். அதன் பொருள் என்ன? நாம் ஒரு நொறுக்கப்பட்ட சரீரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒரு வட்டமான சந்திர தேவன் அல்ல, அஸ்தரோத். அவள் மரியாளின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டாள். The Roman kosher still around for the moon god. Goddess, not God. We have a broken kosher. Certainly. Oh. ரோம கோஷர் அப்பம் இன்னமும் வட்ட வடிவில் தான் உள்ளது. சந்திர தெய்வம், தேவதை, தேவன் அல்ல. நமக்கு ரட்சகமாகவே ஒரு நொறுக்கப்பட்ட கோஷர் அப்பம் உள்ளது. ஓ. So now the great harlot of Revelation 17, these Balaam teachers with their false doctrine, is marrying the church into that kind of a mess. Watch when it comes to the showdown at the end time, look the weakness of it now. எனவே இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள அந்த மகாவேசியை இந்த பிலேயாம் போதகர்கள் தங்களுடைய தவறான உபதேசத்தை கொண்டு அந்த விதமான ஒரு குழப்பத்திற்குள்ளாக சபையை விவாகம் செய்து கொண்டிருக்கின்றனர். கடைசி காலத்தில் பல பரீட்சை வரும்போது கவனியுங்கள், இப்பொழுது அதனுடைய பலவீனத்தை பாருங்கள். 900 and something different organizations, one pulling one way and one the other. There's no unity among them, and they're trying to bring unity, not backed by the word of God, God's original plan. 900க்கும் மேற்பட்ட வித்தியாசமான ஸ்தாபனங்கள் ஒன்று ஒரு பக்கமும் ஒன்று மற்ற பக்கமும் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. அவர்கள் ஐக்கியத்தை கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய மூலத்திட்டமாகிய தேவனுடைய வார்த்தையினால் ஆதரிக்கப்படவில்லை. They're taking it in by politics and an organization. அவர்கள் அதை ஒரு அரசியலாலும் ஒரு ஸ்தாபனத்தாலும் உள்ளே ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். God don't change his mind. No. He stays right with his word. He said the heavens and earth will pass away, but my word won't. Amen. Right. He stays with his original word. Oh my. தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றுகிறதில்லை. அவர் தம்முடைய வார்த்தையோடு சரியாக தரித்திருக்கிறார். அவர் வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் என் வார்த்தை ஒழிந்து போகாது என்றார். அது உண்மை. அவர் தம்முடைய மூல வார்த்தையோடு தரித்திருக்கிறார். ஓ என்னே. Oh, there's still a reason against it, just like they did. And just, there's only one thing to do. He won't change it. Just believe. Because both heavens and earth will pass away. His word will never fail. See? அவர்கள் இன்னமும் அதற்கு எதிராக யோசித்துக் கொண்டிருந்தாலும் அப்படியே அதே விதமாகவே செய்தனர். அப்படியே செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவர் அதை மாற்ற மாட்டார். அப்படியே விசுவாசியுங்கள். ஏனென்றால் வானமும் பூமியும் ஒழிந்து போம், அவருடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போகாது. பார்த்தீர்களா? And see where you're getting married into? See the politics and things, how they're trying to join the church together by politics in the church. We are not joined to Christ by politics. நீங்கள் எங்கே விவாகம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்று பார்த்தீர்களா? அரசியலையும் மற்ற காரியங்களையும் பாருங்கள். அவர்கள் எப்படி சபையில் ஒரு அரசியலை கொண்டு சபையை ஒன்றாக இணைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அரசியலினால் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை. We're joined to church to Christ by the baptism of the Holy Ghost. And the way you know the baptism of the Holy Ghost is because that Spirit in you identifies every word of God to be the truth. That's right. For whosoever shall take one word out of it, add one word to it, his part will be taken from the book of life. நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் சபையோடு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நீங்கள் அறிந்துள்ள விதத்தில் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆவி தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்று அடையாளம் காட்ட காரணமாய் உள்ளது. அது உண்மை.
ஒருவன் இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது அதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும். Yet he prospers. You say you can't believe that by prosperity. You can't judge God by prosperity. The world prospers. Balaam prospered by it. அதே சமயத்தில் அவர் செழிப்படைகிறார் என்று நீங்கள் கூறலாம். செழிப்பு என்பதன் மூலம் நீங்கள் அதை விசுவாசிக்க முடியாது. நீங்கள் செழிப்பினால் தேவனை நியாயந்திருக்க முடியாது. உலகம் செழிக்கிறது. பிலேயாம் அதன் மூலம் செழிப்படைந்தான். But brother, you judge God by his word. He keeps his word and identifies it the truth. So remember, friend, as long as you live, don't you never forget this, God doesn't change his mind. ஆனால் சகோதரனே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நியாயந்திருக்கிறீர்கள். அவர் தம்முடைய வார்த்தையை காத்து அது சத்தியம் என்று அடையாளம் காட்டுகிறார். ஆகையால் நினைவில் கொள்ளுங்கள் நண்பனே, நீ உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றுகிறதில்லை. Yet he'll bless. He'll let you go his permissive will, but he won't change his mind. He won't change his plan. He won't change his word for you. No sir. அதே சமயத்தில் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய அனுமதிக்கும் சித்தத்தின்படி உங்களை விட்டு விடுவார். ஆனால் அவர் தம்முடைய சிந்தையை மாற்ற மாட்டார். அவர் தம்முடைய திட்டத்தை மாற்ற மாட்டார். அவர் உங்களுக்காக தம்முடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். இல்லையா? You got to change. You can't have God's word to match your experience. You got to have your experience to match God's word. See? That's why you. நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய அனுபவத்திற்கு இடையான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கொண்டிருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையோடு பொருந்தும்படியாக நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். பார்த்தீர்களா? அந்த விதமாகவே நீங்கள் பெற்றுள்ள. You say, well, I'm a good man. God does this, that, the other. But do you keep his word? Oh, well, I tell you, that ain't just. All right, there's something wrong somewhere. God's going. Yes, he'll prosper you. Sure, you'll make. நீங்களோ பாருங்கள், நான் ஒரு நல்ல மனிதன். தேவன் இதை அதை அல்லது மற்றதை செய்கிறார் எனலாம். ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறீர்களா? ஓ பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது வெறுமன இல்லை. சரி, எங்கோ ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. தேவன் செய்ய போகிறார். ஆம், அவர் உங்களை செழிப்படைய செய்வார். நிச்சயமாக அவர் உங்களை. The denominations is prospering. Who wouldn't have it? They spread their tents, the great fine churches and everything throughout the land. They're rich and money poured in and members from everywhere. செழித்துக் கொண்டிருக்கிற ஸ்தாபனங்களை கொண்டிருக்க விரும்பாதவர்களே, அவர்கள் தேசம் முழுவதிலும் தங்களுடைய கூடாரங்களை, மகத்தான அருமையான சபைகள் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் பரப்பினர். அவர்கள் பணக்காரர்களாகவும் பணத்தை உள்ளே கொட்டுகிறவர்களாகவும் எல்லா இடங்களிலும் இருந்தும் அங்கத்தினர்களாகவும் இருக்கின்றனர். Didn't the Bible say this found in there even riches of the world and even souls of man and everything that was found in this old harlot, which is the mother of the whole thing, politics and organization? வேதம் உலகத்தின் ஐஸ்வர்யங்களும் மனுஷ ஆத்துமாக்களும் அவளுக்குள் காணப்பட்டன என்று கூறவில்லையா? ஒவ்வொரு காரியமும் இந்த பழைய வேசியிடம் காணப்பட்ட அரசியல் மற்றும் ஸ்தாபனம் முழு காரியத்திற்கும் எது தாயாக இருக்கிறது? But God's little group is his bride centered on that word. May the dear heavenly Father ever keep you stabilized right there. Don't you never move from that word. ஆனால் தேவனுடைய சிறு குழுவோ அந்த வார்த்தையை மையமாக கொண்ட அவருடைய மனவாட்டியாய் உள்ளது. அருமையான பரலோக பிதா உங்களை எப்பொழுதுமே அங்கே நிலைப்படுத்தி காத்துக் கொள்வாராக. அந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் நகர வேண்டாம். You may bless, God may heal your sick, he may heal your sick baby, he may heal your husband, your wife, he may heal your mother, somebody else. You may jump in his spirit and dance up and down. நீங்கள் ஆசீர்வதிக்கலாம். நீங்கள் தேவன் உங்களுடைய வியாதிஸ்தரை சுகப்படுத்தலாம். அவர் உங்களுடைய சுகவீனமான குழந்தையை சுகப்படுத்தக்கூடும். அவர் உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவியை சுகப்படுத்தக்கூடும். அவர் உங்களுடைய தாயை, வேறு யாரோ ஒருவரை சுகப்படுத்தக்கூடும். நீங்கள் அவருடைய ஆவியில் குதித்து மேலும் கீழுமாக நடனமாடலாம். Remember, the rain falls on the just and the unjust, just the same. But when that seed's laying there, it's either ordained or it's not ordained. And if it's ordained, if it's a wheat, it has to bring forth wheat. மழையானது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் ஒரே விதமாக பொழிகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அந்த வித்து அங்கே கிடக்கும் போது அது ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கும் அல்லது அது நியமிக்கப்படாதிருக்கும். அது நியமிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு கோதுமையாக இருக்குமானால் அது கோதுமையை பிறப்பிக்க வேண்டும். If it's a word of God, it has to produce the word of God. If it isn't, then it isn't. See? You get that now? அது தேவனுடைய வார்த்தையாய் இருந்தால் அது தேவனுடைய வார்த்தையை உற்பத்தி செய்ய வேண்டும். அது அவ்வாறு இல்லை என்றால் பாருங்கள், அப்பொழுது அதுவல்ல. பார்த்தீர்களா? இப்பொழுது உங்களுக்கு அது புரிகிறதா? The Lord bless you. Here I told you I was going to quit at 9 o'clock.
and here it is 20 minutes till 10. Many of you people a long ways to go. I love you. And the reason I hold you like this is not because I want to be cruel to you, but I love you. And what I know, I don't keep nothing back. I tell you the truth. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ நான் 9 மணிக்கு விட்டுவிடப் போவதாக உங்களிடம் கூறினேன். இதோ 10 மணிக்கு 20 நிமிடங்கள் உள்ளன. ஜனங்களாகிய உங்களில் அநேகர் நீண்ட தூரம் செல்ல வேண்டும். நான் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்களை இந்த விதமாக பற்றிக் கொண்டிருப்பதற்கான காரணம் நான் உங்களிடத்தில் கொடூரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனால் அல்ல. ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். எனக்கு தெரிந்தவை என்னவெனில் நான் எதையும் மறைத்து வைப்பதில்லை. நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறுகிறேன். Out of the meetings where I go, you never hear me preach these messages. No, I promised you to come to this tabernacle. Right here is where I preach my messages from. நான் வெளியே செல்லும் கூட்டங்களில் நான் இந்த செய்திகளை பிரசங்கிப்பதை நீங்கள் ஒருபோதும் கேட்கவில்லை. இல்லை, இந்த கூடாரத்திற்கு வரும்படி நான் உங்களுக்கு வாக்கு பண்ணினேன். இங்கிருந்துதான் நான் என்னுடைய செய்திகளை பிரசங்கிக்கிறேன். I've got 3 or 4 more here that the Lord has given me. I've got the scriptures on it that I would be daring to preach it anywhere else but right here. Here's where the word of God started going from. நான் இங்கே இன்னும் 3 அல்லது 4 செய்திகளை வைத்துள்ளேன். அதாவது கர்த்தர் எனக்கு அளித்துள்ளார். நான் அதன் பேரில் வேத வாக்கியங்களை வைத்துள்ளேன். நான் அதை இங்கே பிரசங்கிப்பதை தவிர வேறு எங்கும் பிரசங்கிக்க துணிய மாட்டேன். இங்கிருந்துதான் தேவனுடைய வார்த்தை செல்ல துவங்கியது. Until God changes it, I'm staying right here and bring it out right here. That's right. மேலும் தேவன் அதை மாற்றும் வரை நான் இங்கேயே தரித்திருந்து அதை இங்கேயே கொண்டு வருகிறேன். அது உண்மை. Out there in the meetings, I pray for the sick and everything like that. And on the side, say things in a roundabout way that the sheep hear it. They know what it's talking about. Otherwise, it's just a bait on the hook. You see? அப்பால் உள்ள கூட்டங்களில் நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறேன். அது போன்ற ஒவ்வொரு காரியமும் மேலும் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆடுகள் அதை கேட்கும்படியாக காரியங்களை ஒரு சுற்றி வளைப்பில் கூறுகிறேன். அது எதை குறித்து பேசுகிறது என்பதை அவர்கள் அறிவார்கள். மற்றபடி அது தூண்டிலின் மேலுள்ள இரையாகும். நீங்கள் பாருங்கள். I show the signs of trying to show God knows and discernment and knows the hearts of the people and does these things. That's an evangelistic gift just to stir the people. பகுத்தறிதலில் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை காண்பிக்க முயற்சிக்கும் அடையாளங்களை நான் காண்பிக்கிறேன். ஜனங்களின் இருதயங்களை அறிந்து இந்த காரியங்களை செய்கிறார். அது ஜனங்களை கிளர்ந்திட செய்ய ஒரு சுவிசேஷ வரமாக இருக்கிறது. The first thing you know, a tape drops into their house. That's got it then. If he's a sheep, he comes right with it. If he's a goat, he kicks the tape out. That's it. And you too is right. முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஒலிநாடா அவர்களுடைய வீட்டிற்குள் செல்கிறது. அப்படியானால் அது அதை பெற்றுக்கொள்கிறது. அவன் ஒரு செம்மறியாடாக இருந்தால் அவன் அதனோடு வருகிறான். அவன் ஒரு வெள்ளாடாக இருந்தால் அவன் ஒலிநாடாவை உதைத்து வெளியே தள்ளுகிறான். நீங்கள் பாருங்கள், அது நீங்களும் கூட என்பது உண்மை. பென், that's exactly right. Ben's had some experience. All right. Well, that's right. அது முற்றிலும் உண்மை. பென் சில அனுபவங்களை பெற்றிருந்தார். சரி, பாருங்கள், அது உண்மை. Aren't you glad that you're his? Aren't you glad? We used to sing a little Pentecostal song a long time like நீங்கள் அவருடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கவில்லையா? நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கவில்லையா? நாம் நீண்ட காலமாக ஒரு சிறிய பெந்தேகோஸ்தே பாடலை பாடுவது வழக்கம். I'm so glad that the Lord brought me out. I'm so glad that the Lord brought me out. If it had not been for Jesus, where would I be? I'm so glad that the Lord brought me out. Oh, I've been happy since the Lord brought me out. I've been happy since the Lord brought me out. If it had not been for Jesus, where would I be? I'm so glad since the Lord brought me out. I've been shouting since the Lord brought me out. I've been shouting since the Lord brought me out. If it had not been for Jesus, oh, where would I be? I'm so glad that the Lord brought me out. Glory! Aren't you glad? Aren't you glad? மகிமை, நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கவில்லையா? Let's sing it. நாம் அதை பாடுவோம். Aren't you glad that the Lord brought you out? Aren't you glad that the Lord brought you out? If it had not been for Jesus, oh, where would I be? I'm so glad that the Lord brought me out. Oh, I've
been singing since the Lord brought me out. I've been singing since the Lord brought me out. If it had not been for Jesus, oh, where would I be? I'm so glad that the Lord brought me out. Aren't you glad of it? And we'll walk in the light. You know that song? நீங்கள் அதை குறித்து மகிழ்ச்சி அடையவில்லையா? அப்பொழுது நாம் ஒளியில் நடப்போம். அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? We'll walk in the light. It's a beautiful light. Comes where the dewdrops of mercy are bright. Shine all around us by day and by night. Oh, Jesus, the light of the world. Don't you like that? Let's sing it again. உங்களுக்கு அது பிடிக்கவில்லையா? நாம் அதை மீண்டும் பாடுவோம். We'll walk in the light. It's a beautiful light. Comes where the dewdrops of mercy are bright. Shine all around us by day and by night. Oh, Jesus, the light of the world. It's sun up. இது சூரிய உதயமாய் இருக்கிறது. All ye saints of light proclaim Jesus, the light of the world. Truth and mercy in His name. Jesus, the light of... Now let's raise your hands when we sing it. இப்பொழுது நாம் அதை பாடும்போது நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். Oh, we walk in this light. It's such a beautiful light. It comes where the dewdrops of mercy are bright. Shine all around us by day and by night. Jesus, the light of the world. Shake one another's hand. ஒருவருக்கொருவர் கரங்களை குலுக்குங்கள். Oh, it comes where the dewdrops of mercy are. Aren't you glad your children are the sun's up? நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கவில்லையா? குமாரன் எழுந்திருக்கிறார். All around us by day and by night. Little children love one another. பிள்ளைகளே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். Oh, we'll just walk in the light. It's such a beautiful manifestation of His Word. Comes where the dewdrops of mercy are bright. Just shine all around us by day and by night. It's Jesus, the light of the world. Yeah, believe it? நீங்கள் எல்லோரும் அதை விசுவாசிக்கிறீர்களா? We're marching to Zion, a beautiful, beautiful Zion. We're marching upward to Zion, that beautiful city of God. Oh, we're marching to Zion, beautiful, beautiful Zion. We're marching upward to Zion, that beautiful city of God. Let those read if used to sing who never knew our God, but children of the heavenly King, and but children of the heavenly King, and may speak their joys abroad, may speak
out your handkerchief just a minute. Let's give the Lord a wave offering. It ain't a sheep. But they took from the body of Paul handkerchiefs. Hallelujah. உங்களுடைய கைக்குட்டையை வெளியே எடுங்கள். ஒரு நிமிடம். உங்களுடைய கைக்குட்டைகளை எடுங்கள். நாம் கர்த்தருக்கு ஒரு அசைவாட்டும் காணிக்கையை செலுத்துவோமாக. அது ஒரு கதிர் அல்ல. ஆனால் அவர்கள் பவுலின் சரத்திலிருந்து உருமால்களையும் மற்ற காரியங்களையும் எடுத்தனர். பாருங்கள். Oh, we're marching to Zion. Oh, beautiful, beautiful Zion. We're marching upward to Zion, that beautiful city of God. Hallelujah. Oh, we're marching to Zion. Oh, beautiful, beautiful Zion. We're marching upward to Zion, that beautiful city of God. Amen. Whoa. Don't I make you feel good? I can just imagine those old saints back there before going into the Roman circus there, start walking up that hill, you know, up that little ramp, going up into the lions and say, ஆமென். ஓ, அது உங்களை நன்றாக உணரச் செய்யவில்லையா? அங்கே பின்னால் இருந்த அந்த பண்டைய பரிசுத்தவான்கள் அங்கே ரோம வேடிக்கை விளையாட்டு வட்டரங்கிற்கு செல்வதற்கு முன்பு அந்த மலையின் மேல் நடந்து செல்ல துவங்கி, உங்களுக்கு தெரியும், அந்த சிறிய சரிவு பாதையில் சிங்கங்களின் கவிக்குள் செல்லும் போது இவ்வாறு பாடுவர். oh, we're a marching to Zion. It's beautiful, beautiful Zion. We're marching upward to Zion, that beautiful city of God. The fields of Zion yield a thousand sacred sweet. Before we reach the heavenly throne, before we reach the heavenly or walk the golden streets, or walk the golden streets. We're marching to Zion. It's beautiful, beautiful Zion. We're marching upward to Zion, that beautiful city of God. Repeat after me. எனக்கு பிறகு திருப்பிக் கூறுங்கள். Lord God, I pledge myself anew to you. Cleanse me from all unrighteousness. தேவனாகிய கர்த்தாவே, நான் என்னையே உமக்கு புதியதாக பிணையம் வைக்கிறேன். எல்லா அநீதியிலிருந்தும் என்னை சுத்திகரியும். Cleanse me from all doubt in thy word. Let me from this Easter be a new creature in Christ Jesus. உம்முடைய வார்த்தையிலுள்ள எல்லா சந்தேகத்தினின்றும் என்னை சுத்திகரியும். இந்த ஈஸ்டரிலிருந்து நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருப்பேனாக. Let me bear in my heart your word. May it be a lamp to my feet, that'll light my path. உம்முடைய வார்த்தையை நான் என் இருதயத்தில் சுமப்பேனாக. அது என்னுடைய பாதையை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற என் பாதங்களுக்கு ஒரு விளக்காய் இருப்பதாக. From henceforth, I will follow you. In Jesus' name, amen. இனிமேல் நான் உம்மை பின்பற்றுவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். We're marching to Zion. Oh, beautiful, beautiful Zion. We're marching upward to Zion, that beautiful city of God. Does that make you feel good? We have pledged ourselves anew, knowing that in our hearts we have been quickened from the dead. அது உங்களை நன்றாக உணரச் செய்யவில்லையா?
நாம் நம்முடைய இருதயங்களில் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறபடியால் நாம் நம்மை புதிதாக பிணையம் வைத்துள்ளோம். அது உங்களை நன்றாக உணரச் செய்யவில்லையா? என்னே, ஓ என்னே, நான் உங்களை மரிக்காத அன்பினால் நேசிக்கிறேன். Listen, love one another, for you cannot dislike your brother who you see and say you love God who you haven't seen. Amen. So just love one another. கவனியுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஏனென்றால் நீங்கள் இதுவரை கண்டிராத தேவனிடத்தில் அன்பு கூறுவதாக கூறுகிற நீங்கள் காணும் உங்கள் சகோதரனை நீங்கள் வெறுக்க முடியாது. பார்த்தீர்களா? எனவே ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள். And you serve one another, you serve God. Is that right? Amen. As you do unto the least of these that's got quickening power in them, you've done it unto me. அப்படியானால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்யும் போது நீங்கள் தேவனுக்கு சேவை செய்கிறீர்கள். ஆச்சரியா, உயிர்ப்பிக்கும் வல்லமையை தங்களுக்குள் பெற்றிருக்கிற இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்திருக்கிறீர்கள். When did we see you in need? When did we visit you in prison? When did we do these things? உம்மை நாங்கள் எப்பொழுது தேவையுள்ளவராய் கண்டோம்? நாங்கள் எப்பொழுது உம்மை சிறைச்சாலையில் சந்தித்தோம்? நாங்கள் எப்பொழுது இந்த காரியங்களை செய்தோம்? What you done to them? You did it to me. நீங்கள் அவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். Isn't that wonderful? I love him, don't you? அது அற்புதமாய் இருக்கவில்லையா? நான் அவரை நேசிக்கிறேன், நீங்கள் நேசிக்கவில்லையா? Oh, there's one more song we have to sing if you just got a minute more time. Oh, well, we just take them. All right, sir. Oh, take the name of Jesus with you. Don't forget that, friends. Let's all sing it now. ஓ, உங்களுக்கு இன்னும் ஒரு நிமிடம் அவகாசம் இருக்குமானால் நாம் இன்னும் ஒரு பாடலை பாட வேண்டும். ஓ, பாருங்கள், நாம் அவைகளை எடுத்துக்கொள்வோம். சரி ஐயா. ஓ, இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல். நண்பர்களே, அதை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது நாம் யாவரும் அதை பாடுவோமாக. Each one together now, just with one big heart, take it to him. That's with all we got in us. இப்பொழுது ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து ஒரே பெரிய இருதயத்தோடு அதை அவரண்டை கொண்டு செல்வோம். நாம் பெற்றுள்ள நமக்குள்ள எல்லாவற்றோடும் கொண்டு செல்வோமாக. Remember now, pray for me when the hot persecution winds are blowing, when devils on every side is challenging. I'll remember you're praying for me night or day. I'll be praying for you. இப்பொழுது நினைவிருக்கட்டும், உஷ்ணமான உபத்திரவ காற்று வீசிக்கொண்டிருக்கிற போது, ஒவ்வொரு பக்கத்திலும் பிசாசுகள் சவாலிட்டுக் கொண்டிருக்கும் போது எனக்காக ஜெபியுங்கள். இரவும் பகலும் எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பதை நான் நினைவில் கொள்வேன். நானும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன். Stand by your good pastor, Brother Neville, and the associate, Brother Capps. Listen to them. They'll teach you the word of life. I believe that. If I didn't believe it, I certainly wouldn't have him here. உங்களுடைய நல்ல போதகர் சகோதரன் நெவில் மற்றும் அவருடைய கூட்டாளியான சகோதரன் கேப்ஸ் அவர்களோடு நில்லுங்கள். அவர்களுக்கு செவி கொடுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஜீவ வார்த்தையை போதிப்பார்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கவில்லை என்றால் நான் நிச்சயமாகவே அவர்களை இங்கே கொண்டிருக்க மாட்டேன். I certainly would not. I believe that they believe the message and they stay with it to the best of their knowledge. And I've got faith in both men. Stay with these other brothers around where they got their needs. நான் நிச்சயமாகவே கொண்டிருக்க மாட்டேன். அவர்கள் செய்தியை விசுவாசிக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் தங்களுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் அதனோடு தரித்திருக்கிறார்கள். நான் இருவர் மேலும் விசுவாசம் வைத்துள்ளேன். அவர்களோடு தரித்திருங்கள். இந்த மற்ற சகோதரர்கள் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தை சுற்றிலும் இன்றிரவு இங்கு நின்றனர். நீங்கள் அவர்களுடைய சுற்றுப்புறத்தில் இருப்பீர்களானால் அவர்களோடு நில்லுங்கள். இன்றிரவு அவர்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். Take the name of Jesus, Savior.
Heal these people out there in Jesus' name. அன்புள்ள தேவனே, இந்த ஜனங்களை சுகப்படுத்தும். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அதை அருளும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. ஓ தேவனே, எங்களோடு இரும். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும். That's truly my prayer till we meet again. God bless you. And now I'm going to ask our precious brother Neville if he'll dismiss this fine congregation. அது உண்மையாகவே என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. நான் மீண்டும் சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் நம்முடைய விலையேறப்பெற்ற சகோதரன் நெவில் இந்த அருமையான சபையை கலைந்து செல்லுமாறு அனுப்பி வைக்க நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். God love you each one. I'm so thankful to have people like you all. Yes. What would my message be if I had nobody who believed it? And there's people here you'd die for it free. Amen. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். உங்களை போன்ற ஜனங்கள் எல்லோரையும் பெற்றிருப்பதற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். என்னுடைய செய்தியை விசுவாசிக்கும் எவருமே எனக்கு இல்லாமற் போனால் என்னவாயிருக்கும்? நாம் பெற்றுள்ள இந்த செய்திக்காக மரிக்கக்கூடிய மக்கள் இங்கிருக்கிறார்கள். May God help you each one. My prayers are with you. My blessings go with each one of you. May you not forget that you're a part in that resurrection. The quickening power is now in you. It's all settled. You're God's child. Amen. தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. என்னுடைய ஜெபங்கள் உங்களோடு உள்ளன. என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவரோடும் செல்கின்றன. நீங்கள் அந்த உயிர்த்தெழுதலில் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருப்பீர்களாக. உயிர்ப்பிக்கும் வல்லமை இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. அது முழுவதுமாக தீர்த்து வைக்கப்பட்டு விட்டது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறீர்கள். Let's bow our heads until Brother Neville dismisses. God bless you. சகோதரன் நெவில் கலைந்து செல்லச் செய்யும் வரையில் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.